MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். தனுஷ ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? தனுசு ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ஸோ 9ஆம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு. அதாவது என்னோட காதலுக்கு எங்கள் அப்பா தாங்க மிகப்பெரிய எதிரியாக இருக்காரு. அவர் நான் என்ன யோசிக்கிறேன்றதை எங்கள் அப்பா புரிஞ்சிக்கவே மாட்டாருன்ற மாதிரி நிறைய குழப்பலாட்டிகளை அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்களோட லவ் லைஃப்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருன்றதான் இங்கே ஆட்சி அதிபதியாக இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இவங்களோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தான் தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்ற ரொம்ப கிளாரிட்டியாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்பா பாண்டிங் அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கான விஷயத்த நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவங்களோட லவ் லைஃப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணாலும் அதுக்கும் துணிஞ்சவங்களா இருப்பாங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. யாராவது நீங்கள் தனுசு ராசி எடுத்து பாருங்க, அவங்களோட லவ் லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது உருகி லவ் பண்ணுவாங்கன்னு இவங்கெல்லாம் ரொம்ப உருகி லவ் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களோட லவ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி குழந்தை பிறப்புக்கான விஷயங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போகிறது. நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோங்க, எங்களை மாதிரி ஒரு லவ்வர்ஸாக இருந்ததே கிடையாது, ஆனால் எங்கள் கூட அப்படி ஒரு அநியோன்யம் இருக்குது, பட் இன்னும் குழந்தையே இல்லைங்க. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் நாங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம். இதனால கூட எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் என்னை எதிர்த்தாங்க. பிரிஞ்சு போகிற அளவுக்கு முயற்சி எடுத்தோம். இல்லை நீ ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போன்ற அளவுக்கு நாங்கள் போனோம். பட் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நிறைய சொல்லக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தை பிறப்புக்காக காத்துட்ருக்கேன், குழந்தை பிறப்பு விஷயம் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பேர் வந்து அவ பேராக வரும். இவங்களோட காதல் வாழ்க்கை எடுத்தோம் அப்படின்னா நிறைய காதல் வாழ்க்கையில் போய் லாக் ஆகிறவங்களும் இவங்க தான். தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. அதாவது ஒரு பொண்ணு இவர்கிட்ட வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப் வாழக்கூடிய தன்மை இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு லக்ஸரி லைஃப் வாழ பொண்ணா கூட அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்காக நிறைய கடன் பட்டு அந்த லக்ஸரி லைஃப்பை வந்து விடாமல் அந்த பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்கணுன்ற அளவுக்கு இவர் அவ்வளோ முயற்சி எடுப்பார். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் பிரிஞ்சு போகிறதுக்கான சூழ்நிலையிலும் முடிவெடுக்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப இவ்வளோ தூரம் நம்ம பட்டமே கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கை எடுத்தோமேன்றதை சில நேரங்களில் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ யார் ஒருத்தவங்க தனுசு ராசி லைஃப் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா இவங்களை தனுசு ராசிக்காரங்களை விட பார்ட்னராக அமைகிறவங்க வந்துட்டு ஈஸியாக அவங்க ஏமாற்றக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ஆனால் இவங்க தான் வந்து ரொம்ப உருகி லவ் பண்ணி தன்னோட குடும்பத்தை எதிர்த்து உறவுகளை எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்துட்டு தனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறவங்களும் உங்களை தான் இருப்பாங்க. நிறைய மன உளைச்சல் ஆளாடுது. குழந்தைக்கான எப்பயுமே குழந்தைய பற்றின சிந்தனை. சப்போஸ் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை என்ன பண்ணுவான், நல்லா பெரிய ஆளாக்கிடுவோமா, இந்த சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தக்க வகையில் நம்மளுடைய குடும்பம் கொண்டாடக்கூடிய வகையில் இந்த குழந்தைய வளர்த்துருவோமா, நிறைய சிந்தனைகள் வந்து அந்த குழந்தைய பற்றி இருக்கும். எதிர்கால சிந்தனைன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்கெல்லாம் இப்போ நிகழ்காலத்தை மறந்துடுவாங்க. எதிர்காலத்தை பற்றின அதிக சிந்தனைகளுக்குள்ளே இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பொண்ணாக இருக்கா அப்படின்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்து எனக்கு எப்படி என்னோட லைஃப் போகும், இன்னைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறோன்றதே பேசாது. நாளைக்கு ஒரு குழந்தை குட்டியானா உங்கள் அம்மா அப்பா எப்படி பார்த்துப்பாங்க, நீ என்ன எனக்கு சேர்த்து கொடுப்ப, எனக்கு இதெல்லாம் எடுத்து தருவேன், என்னோட லைஃப் எப்படி போகும் அப்படின்ற அளவுக்கு நிறைய எதிர்கால சிந்தனைகள் பற்றின ஒரு கால்குலேஷன் ரொம்ப இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இவங்களுக்கு வந்து குழந்தை ப்ராப்ளம் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு, அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கா? நிச்சயம் மேம். அதாவது ஒரு குடும்பத்தை விட்டு விழிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அதுக்குரிய தன்மைகள் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கலாம். குழந்தை பிறப்பு பிரச்சனைகளுக்காக ட்ரீட்மெண்ட் போகிறது இதெல்லாம் கம்மி. இப்போ என்னென்னா ஒரு ஜாதகத்தை தாண்டி அவங்களோட இன்னொரு ஜாதகம் இருக்கு இல்லையா, பார்ட்னராக வரக்கூடிய ஜாதகத்தில் சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸான நிலைமை இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குறிப்பிட்ட கால இடைவெளின்னு சொல்லுவோம்ல, இப்போ உங்களுக்கு ராகுக்கு எதுவும் அந்த மாதிரியான ஒரு நில கிரகங்கள் தொடர்பு படும் போது இவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு சிக்கல் ஏற்படலாம். சப்போஸ் அந்த குரு கெட்டு போகலை, ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு தடைகள் இருக்காது. இப்போ ஒரு 1000 பேர் சொல்கிறோம் அப்படின்னா அந்த 1000ல் ஒரு 4 பேருக்காவது இந்த ஒரு நிலைகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எப்படி கூட்டுறவாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்குமா, இல்லை தனியாக இருப்பாங்க? இல்லை, இவங்க அதான் கூட்டத்தில் வந்து தனித்துவமாக தெரியணும்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ஒரு கும்பலாக போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு மாதிரி டல் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இவங்க மட்டும் பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இப்போ தனித்துவமாக தெரிவாங்க. ஸோ இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் தனித்துவமாக இருக்கணும், என்னோட வாழ்க்கை தனித்துவமாக இருக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கிறதுன்னு யாருக்கும் தெரியுங்களா, தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சே தீர்வேன்னு வாங்கல, அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏதோ கடவுள் ஏதோ குடுப்பனை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு அந்த குடுப்பனைகள் ஈஸியாக கிடைச்சிடும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப போராடுவாங்களே, இவங்க போராடலாம் வேணாம், லைட்டாக ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், டெஃபினட்டாக சக்ஸஸ் அப்படின்றது கிடைச்சிடும்.
நிறைய பேருக்கு என்னன்னா அந்த அப்பாவோட பயணிக்கிறதுன்றது மிகப்பெரிய சிக்கலா இருக்கு. அவங்க குடும்பத்தோட பயணிக்கிறது. ஒண்ணு இவங்க வெளியூர் போயிடுறாங்க, வெளிநாடு போயிடுறாங்க. ஏதாவது இவங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, தனியா இருந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைகளுக்குள்ள நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. ஒரு சிலர் கூட இருக்காங்க அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சிக்காயிட்டே இருக்க மாரி இருக்கும். இல்லைன்னா இவங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்து ஒத்துப்போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, இங்கே சனி தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. இப்போ மகர ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்னாலே இங்கே வந்து சனி தான் உங்களுக்கு ஆட்சி அதிபதியாக வர்றாரு. அதாவது என்னன்னா ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். எப்பவுமே வந்துட்டு என்னுடைய பூர்வீகம் ரிலேட்டட் அப்படின்வாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோட குலத்தை சார்ந்த விஷயங்கள், என்னோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஈஸியாக வந்துட்டு எதனா ஒரு முடிஞ்சு போன விஷயத்த திருப்பி உயிர் கொடுக்கறது யாராக இருப்பாங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. அதாவது நான் ஒரு டைம்ல வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்தேன், ஒரு கோவில் திருவிழாவில் பார்த்தேன். பட் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த பொண்ணை நான் தேடி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்றக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது அவங்களுடைய குலம் சார்ந்த விஷயம்னு சொன்னேன் இல்லையா, சனி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மரபு ரீதியான விஷயங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது பழைய காதல்லாம் கொண்டு நீங்கள் ஏஜ் லிமிட்ன்றது நம்ம குறிப்பிட்ட ஏஜுக்கு மட்டும் பார்க்குறதுல ஓவராலாக பார்க்குறோம். அதாவது நான் 40+ ஆயிடுச்சுங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் என்னோட லவ் வந்து மறக்கவே முடியல. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பி பேசுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறது, அதே மாதிரி வந்துட்டு பயணிக்கிறது, அந்த காதல்ன்றதை தாண்டி அந்த தொடர் ஒரு ஃப்ரெண்டாக கூட அவங்களோட ஒரு தொடரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னா மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட லவ்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது லவ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பண்ணிட்டாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஓடி போடுறது எங்களோட சம்பவமாக நடந்துச்சுங்க. எங்களுடைய கல்யாண வாழ்க்கைலாம் சொல்லுவாங்க இல்லையா, வந்தாங்க 4 பேர் அடிக்க வந்தாங்க, நாங்கள் துரத்திட்டு வந்தாங்க, நாங்கள் போனோம், ஒரு இடத்துல அடைக்கலம் போனோம், நாங்கள் ஊரை விட்டு வெளியில் போனோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட குடும்பம், என்னோட கோத்திரம், இதை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவங்க தான். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறது, எல்லாத்தையும் எதுக்குறது, சொந்தமாவது பந்தமாக எனக்கு என்னோட லைஃப் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புரியணும் அவங்க தான். 2 எக்ஸ்ட்ரீமே உங்கள்கிட்ட இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய பொருள்கள்லாம் வாங்கி சேர்ப்பாங்களே, ரொம்ப யூனிக்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, க்ரியேட்டிவாக இருக்கிறது எல்லாமே தாண்டி இன்னைக்கு நம்ம ட்ரெண்டில் இருக்கோம்ப்பா, ஆனாலும் எனக்கு வந்து என்னோட இந்த ரத்தம் இதெல்லாம் இங்கே என்னோட உடம்புல இருந்து தானே. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா என்னுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயமா இருக்குது. என்னோட தாத்தா அப்படி இருந்தார், என்னோட பாட்டி இப்படி இருந்தாங்க. இவங்க வாழ்த்திருந்தா அன்னைக்கு அன்றைய நாளில் ஒரு தடவையாவது அவங்க குடும்பத்தை பற்றியோ பூர்வீகத்தை பற்றியோ பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. நிறைய வந்துட்டு அது கூட ரிலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப யூனிக்கான பொருள்லாம் சொல்லுவோம். நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின்லாம் வந்துட்டு பழைய காலத்து காயின் சேர்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பழைய காலத்து ஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்துட்டு இவங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் மாதிரி சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையில அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான பர்சன்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் அவங்களுடைய மனசுமேன்னு வச்சுக்கோங்களேன். எதையுமே அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி காட்டிட்டாங்க அப்படின்னா வச்சு அவங்கள பதம் பார்க்காம விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய நபர்கள். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து மகர ராசியா இருந்தா, சப்போஸ் அவங்க ஒய்ஃப் ஏதோ ஒன்று பிரச்சனை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மனசுல வச்சுட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆமா, கேட்பாங்க, உனக்கா நான் இவ்வளோ பண்ணல, நீ என்ன பண்ண, ஏங்க போய் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி இவ்வளோ பேசி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, அந்த மூலாதாரம் அதுதானே, அதோட மூலம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. ஸோ சில நேரங்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா, சரி நம்மளோட மெமரிஸ் எல்லாம் இவர் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதே வந்து சண்டைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதை சொல்லி காட்டி பதம் பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒய்ஃபா இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாளை இப்படிதான்ப்பா அப்படின்னு கடந்து போயிடலாம். புரிஞ்சுக்காதவங்களா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுலாம் இவங்களுக்குள்ள அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும். அதிகபட்சம் இவங்களுக்கு ரொம்ப டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். தண்ணி இருக்க மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப போகணும். இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ சண்டை போடுறாங்களா, நல்லா வெளியில் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடணும், ட்ராவல் கூட்டிகிட்டு போயிடணும். ஒரு தண்ணி இருக்க இடமா, ஃபால் ஸ்டேஷன் அந்த மாதிரி, இன்னும் ஹில் ஸ்டேஷன் ஏரியா அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டாங்கனால இவங்க லைஃப்பில் பயங்கர சேஞ்ச் இருக்கும். எங்கே போச்சு அந்த கோபம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சேஞ்ச் ஆயிடுவாங்க. அவங்களோட மனசு ரிலாக்ஸேஷன் எங்கே அப்படின்னா, ஏன்னா மனம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுறதுன்னு வாங்கல்ல, இந்த ஓவர் திங்க்னால பிரச்சனை அனுபவிக்கிறவங்க ஏன்னா மகர ராசிக்காரங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பிடிக்கும். ஸோ அந்த ட்ராவல் மூலமாக இவங்க வந்துட்டு அவங்கள டைவர்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் வர மாதிரியான பைக் பிடிக்கும். சில பேருக்கு ஐயோ எனக்கு இந்த சத்தமே பிடிக்கலன்னு வாங்கல. இவங்க வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும். விட்டு ஒரு சவுண்டு வருதா, இவங்க இருக்க ஏரியா பக்கமே பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டே இருக்க மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும். அதை வச்சு சொல்லலாம் பரவாயில்ல இந்த இடத்துல மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட திருமண வாழ்க்கையுமே கொஞ்சம் பிரச்சனைகள் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த திருமணம் வரப்போ 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்ந்து
நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி இருப்பாங்களா? நிச்சயமா மேம். அதாவது அதான் சொன்னேன் வரலாறா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எந்த அளவுக்கு வேணாலும் போயிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்துட்டா, கோவம் வர நேரத்துல இவங்க டக்குன்னு எந்திரிச்சு வெளில போயிடும். அந்த நேரத்துல அந்த இடத்துல அதிக வார்த்தைகளை பேசாம கடந்து போயிட்டாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. ஏன்னா இவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இவர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய லைஃப்பை விரும்பக்கூடிய நபராக இருப்பார். அந்த பொண்ணு மாடர்ன் லைஃபாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெடிஷ்னலாக அந்த பிள்ளையை கொண்டு வர்றதுக்கு அப்படி முயற்சி எடுப்பார். டெஃபினட்டாக கொண்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்னை வந்து இப்படி தான் இருக்கணும், என்னோட குடும்பம் இப்படி தான், அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணுன்ற அளவுக்கு அந்த பொண்ணை வந்துட்டு அவரோட சந்தோஷமா அந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ செஞ்சு அவரோட வழிக்கு வர வச்சிருவார். இதே வந்து ஒரு பொண்ணாக இருந்தாலும் அப்படிதான். கிட்டத்தட்ட என்னோட அம்மா அப்பா, என்னோட குடும்பம், என்னுடைய சூழ்நிலைகள் இப்படிதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை ரொம்ப பேசி அந்த அளவுக்கு லவ் கொடுத்து அவங்கள அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிடுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது? கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டாலே லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சனி தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. அதாவது இவங்களோட லவ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குன்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் இவன் என்ன பண்றானே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களோட மனசுல என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க நான் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். என் புருஷன் என்ன நினைக்கிறானே எனக்கு தெரியல, என்னை விரும்புறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்ற அளவுக்கு இந்த பொண்ணு வந்து புலம்பிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப இவங்களுக்குள்ள அப்படி ஒரு தன்மை இருக்கும். வெளிப்படுத்த தெரியாது. ரொம்ப நல்லவங்க தான். ஸோ போட்டு வச்சதெல்லாம் உள்ள புதைச்சி வச்சிருக்க மாதிரி வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லலாம். ஓகேங்க நான் லவ் பண்ணிட்டேன், பட் ஆனால் என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு என் பேர் கெட்டு போயிடுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒருதலை காதலாகவே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஒருதலை காதலாக இருந்திருக்கும். எப்பயோ திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாத அந்த காதல் நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டேன்னா இந்த பின்னாடியே போயிட்டு சொல்லாமே திருப்பி பின்னாடியே வருவாங்கல்ல, அவங்களாம் யாராக இருப்பாங்கன்னா கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கேட்டிங்கன்னா நிறைய காதல் கவிதை ஸ்டோரிகள்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கெல்லாம் இவ்வளோ ஸ்டோரி இருக்கு அப்படின்ற மாதிரி, பட் வெளிப்படுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ தன்னோட தாய் தகப்பனார் சமுதாயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப என்னன்னா என் பேர் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் என்னை பார்த்துட்டு நீ இவ்வளவுதான்றதை சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இதே ஒரு பெண்ணாவும் இருக்கட்டும். நிறைய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காலபுருஷனுக்கு அதாவது 11ஆம் இடம் சொல்லிட்டேன், 2ஆம் இடம் சொல்லுவோம் இல்லையா? இவங்க ராசிக்கு 2ஆம் இடமா வர்றது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம். ஸோ சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்றதுனால திருமண வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும். முதல் லைஃப்ல போயிட்டு நிறைய லேக் ஆகிட்டு 2வது வாழ்க்கைக்குள்ள போனவங்க தான் அதிகம். ஸோ ஆமாம், கும்பராசி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணணும், புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும். இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப்பை வந்துட்டு திணிக்கணும்னு நினச்சா மாட்டிப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்து முடிவெடுக்கணும். ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரன் உச்சம்னால அந்த திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், ரொம்ப பொசசிவ் ஃபீல் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா அவங்களோட அன்பு பயங்கரமாக இருக்கும், எல்லாரும் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்பு. ஆனால் அவங்க வந்து சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அளவு கடந்த காதலின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் உங்களுக்கு சந்தேகம். ஸோ இது என்னோட லைஃப், இதை தாண்டி எனக்கு தாண்டி போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ வந்துட்டு 2வது லைஃப்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களும் இவங்க தான் சொல்கிறோம் இல்லையா? சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கால சிந்தனை, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க. இவங்களுக்கு வரப்போகிற மனைவியுமே சரி ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, இவங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிடணும், நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த கெத்தார் மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அதே என்டர்டெய்னிங் அந்த பொண்ணை எதிர்பார்த்துன்னா இங்கே யார் வேலை செய்கிறது? ஸோ அந்த ஒரு இஷ்யூவில் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நிறைய கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கண்டிப்பாக ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. நீயா நானன்ற அந்த தான்ற அந்த ஈகோ இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல விட்டு கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்துட்டு நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வந்துட்டு புதனோட வீடு தான் மிதுனம் தான் பார்வை பார்க்கக்கூடிய இடம். ஸோ 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அதிபுத்திசாலி, எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுவாங்க. இந்த டைமுக்கு இந்த வேலை பார்க்கணும், எல்லாத்தையுமே பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கும்பராசிக்காரங்க பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்க. ரொம்ப அதிபுத்திசாலிங்க. அதிபுத்திசாலி தான் எங்கேயாவது போய் பெருசாக லாக் ஆவாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு இவங்க பிளான் பண்ணுறதுல எங்கேயாவது போய் லாக் ஆகக்கூடிய நபர்கள். அதாவது ஏன்டா நீ எல்லாருக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா இப்படிதான் நடக்கும்ன்றலாம் சொன்னேன், ஏன்டா உன் லைஃப்பை நீ கோட்டை விட்டுன்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னதான் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்தாலும் சில நேரங்களில் வந்து தோத்து போகிறவங்களும் உங்களை தான் இருக்காங்க. என்னென்னா எங்கள் இடத்துல இறங்கணும் எந்த இடத்துல ஏறணும்னு தெரியணும் இல்லையா? இப்போ வந்துட்டு நம்ம லவ் லைஃப் அப்படின்றதுல இங்கே கொஞ்சமாவது விட்டு கொடுத்து அந்த பொண்ணோட்ட பொலைட்டாக பேசணும் அப்படின்லாம் இருக்கும்ல. நான் வந்து எப்பயுமே வந்துட்டு கெத்தாக இருக்கணும், நான் வந்து அப்படிலாம் போய் சாரி கேட்க மாட்டேன். அந்த கோவத்தை வந்து உடனே வெளிப்படுத்துவாங்க. ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை நாள் ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க? தேவையில்லைன்னு தூக்கி போட்டு சண்டை போடுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இந்த கும்பராசியை பாருங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்பில் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய வந்துட்டு பிரச்சனை சந்திக்கிறதும் உங்களை தான் இருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் மேரேஜ்குள்ளே போகிறவங்களும் உங்களை தான் இருக்காங்க.
ஸோ குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கும் போது இந்த ஃபேமிலி லைஃப்ல இஷ்யூஸ் வருது. அதே லவ் லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஏன்டா அந்த லைஃப்பை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு புலம்புறவங்களும் உங்களாக தான் இருக்காங்க. இவ்வளோ பிளான் பண்ணி இங்கேருந்து இந்த சமுத்திரக்கனி கூட ஒரு படத்துல சமுத்திரக்கனி வந்து ஒரு படத்துல சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா, அவ்வளோ தூரம் போராடி எல்லாமே லவ் பண்றாங்கன்றக்கா எவ்வளோ பண்ணிட்டு எனக்கு அவனை பிடிக்கல எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரி பேசுறாங்களா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் போகக்கூடியவங்களும் உங்களெல்லாம் இருப்பாங்க. சோ அது பெண்ணா இருந்தாலுமே கும்பராசில பெண்களா இருந்தாலுமே அதே மாதிரி தான் இருக்கும். நிச்சயமா 2 பேருக்குமே வந்துட்டு என்னன்னா அந்த கும்பராசின்றப்போ இவங்க மனசுல என்ன இருக்கு நமக்கு கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சொல்ற போது நீங்க புரிஞ்சுக்கோங்களேன் இவங்க என்ன மாதிரியான திங்கிங்ல இருக்காங்கன்ட்டு. எல்லாமே பிளானிங், எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பாரம்பரியத்தினுடைய நிலைகளும் இருக்கணும், அதே சமயத்துல எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான். இவங்களுக்கு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் லைஃப் சரியில்லைனா கூட செகண்ட் லைஃப் தான் இவங்களுக்கு வந்து நிலைச்சு இருக்குமா, இல்ல செகண்ட் லைஃப்லயும் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு? ஒரு ஒய்ஃப் வந்துட்டு சாப்பாடு போடாம அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்காங்கன்ற மாதிரி இந்த கும்பராசி பையனுக்கு ஒரு ஒய்ஃப் அமைறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க சாப்பாடே போடலன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஒய்ஃப் சாப்பாடு போட்டு நான் என்ன கொடுத்தாலும் நீ சாப்பிடணுன்ற அளவுக்கு ஏதோ ஒரு விரும்பாத ஒரு விஷயமோ அதை வந்து திணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலும் ஒரு வகையான பிரச்சனை தான். எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ அது ஓவரா கிடைச்சா என்ன ஆகும், திகட்ட ஆரம்பிச்சிருங்க. ஸோ அது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒன்று திகட்டும் இல்லை கிடைக்காம இயங்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிகழ்கால வாழ்க்கையை அனுபவிச்சு வாழணுங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பர். இல்லை எதிர்காலத்துக்காகவே நான் வாழ்றேன் அப்படின்னா மாட்டிப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மீனராசிக்காரங்க எடுத்துட்டோம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படின்னாலே இங்கே குரு தான் ஆட்சி அதிபதியாக வராரு. சுக்கிரன் அப்படிங்கிற பிறகு உச்சமாகக்கூடிய இடம். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்று கிடைச்ச வாழ்க்கை ஒன்று, ஐயோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய புலம்பக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலிலாம் எதிர்த்து யார் என்ன வேணா சொல்லிட்டுங்க, என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேன் இறங்கி செய்கிறேன்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய நபர்களும் மீனராசிக்காரங்க தான். அதாவது இவங்களோட லவ் லைஃப் என்னன்னா நான் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதுக்கு ஆப்போசிட்டாக அமைஞ்சிருச்சு. ஓகே கிடைச்ச வாழ்க்கையை நான் லவ் பண்ணுறேன்றப்போ கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக என்னோட பழைய லவ் திடீர்னு நான் போறேன்றவங்க இவங்கள தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைகள் நிறைய பிரச்சனைகளுமே ஏற்படும்ல. நிச்சயமா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலநிலைகளுக்குள்ள பிரச்சனையாகி டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த பழைய லவெல்லாம் போயிட்டு புதுப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இவங்க 2 விதமான குணாதிசயம் இருக்கு, அதாவது இரட்டைத்தன்மைன்னு சொல்லுவோம். 2 மீன் இருக்கு இல்லையா, ஒன்று எக்ஸ்ட்ரீமான லவ் லைஃப்க்கு போறவங்களும் இவங்க தான், எக்ஸ்ட்ரீமான ஆன்மீக தேடலுக்கு போறவங்களும் இவங்க தான். ஸோ எனக்கு வந்துட்டு லவ் லைஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னப்போ கூட இந்த லவ் லைஃப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ணி கொண்டு போறேன்றதை தாண்டி என்னோட பிள்ளைங்களுக்காக, என்னோட ஹஸ்பண்ட்க்கு, என்னோட மாமியார் இவங்களுக்காகவே நான் வாழ்றேன்ற மாதிரி தன்னை தானே அடக்கிட்டு ஒரு மாதிரி தன்னுடைய ஆசைகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாழ்றவங்களும் இவங்க தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் துறவியா போறேன்ற அளவுக்கு போகக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஸோ ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். ஒரு கட்டத்துல வந்துட்டு என்னடா இவன் இப்படியா இருக்கான், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணா என்னென்னமோ பண்ணா இவன் எல்லா அட்டாசமும் பண்ணா திடீர்னு பார்த்தா ஞானி மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலைகள்லாம் அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க இருப்பாங்க. பட் இவங்களோட லவ்மே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மனைவிக்காக வந்து ரொம்ப தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வந்துட்டு எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா முதல் நீச்சம் இல்லையா, என்னதான் பண்ணாலும் அந்த பொண்ணை திருப்திப்படுத்தவே முடியல. என்னதான் பண்ணாலும் அவன் என்ன எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி புலம்பக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்கல்ல. ஸோ இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல் நீச்சம் ஆகுறதுனால இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு போய் கெஞ்சிக்கிட்டே 10 நாள் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லவ் லைஃப் அப்படின்றது நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி பேர் கெட்டு போகிறது, சமுதாயத்தில் ஒரு அவமரியாதை அப்படிங்கிறதெல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க. ஒரு வீட்டை விட்டு கல்யாணம் போய் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அவங்களோட ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் சொல்கிறேன் என்னன்னா இந்த குரு அப்படிங்கிற கிரகம் தான் இதனுடைய ஆட்சி அதிபதியாக இருக்கிறதுனால தனக்கான வாழ்க்கையை தான் முடிவு பண்ணணுன்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. சில பேர் பேரண்ட்ஸ்க்காக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் நான் பார்த்துருக்கேன். ஓகே, காதல் திருமணம் பண்ணிக்காம பேரண்ட்ஸ் சொல்றபடி திருமணங்கள் செஞ்சா நிச்சயமா வாழ்க்கை வந்து சரியாகும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்ற கிரகம் உச்சம். ஒரு பையனா பொதுவாக வந்துட்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையனா இருக்காரு அப்படின்னா 29க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா 2 வாழ்க்கை. அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தொந்தரவா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும், ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்து கல்யாணம் பண்ணுங்க. நான் நிறைய இந்த ராசிக்குமே சொல்லியிருக்கேன், மீனராசிக்குமே சொல்லியிருக்கேன், புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க, நல்லா பேசி பழகிக்கோங்க. அதே மாதிரி என்கேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வச்சு மறுநாள் கல்யாணம் பண்ணுங்க. ரொம்ப நாள் கேப் எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா பேசி பழகுறேன்ற பேரில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஓவரா வந்துட்டு அவங்களோட பிரச்சனை என்ன இவங்களோட பிரச்சனை என்னன்றது வேற விதமாக கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஓவரா பேசுகிற மாதிரி ஆகிடும். சிம்பிளான முறையில் திருமணம் பண்ணிக்கோங்க. இதுதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னா ஒரு வாரம் 10 நாள் நல்லா பழகிட்டு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் கேப்ன்றதை விடாதீங்க, உடனே இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்றது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். நன்றி.
MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.